இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னோட பையனுக்கு மற்றவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கையை விட தான் மேலே வச்சிருக்க தன்னம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்ற புரிய வைக்கிறதுக்காண்டி சின்ன வயசுலேயே தன்னோட பையனுக்கு பாரதியார் வேஷம் போட்டு அவனுக்கு மீசையே இல்லாமல் அவனை நடிக்க வைக்கிறாரு. அவனோட நடிப்பு மூலமாக அங்கே இருக்கிற மக்கள் அவனுக்கு கைதட்ட மீசை இல்லையே அப்படின்ற மக்களை மறக்க வச்சு அவரோட நடிப்பு மூலமாகவே அவனை உயர்த்தினது தான் ஹீரோவோட அப்பா லால். தன்னோட 6 வயசுலேயே நடிப்பு மேலே ஆர்வத்தை கொண்ட நம்ம ஹீரோவும் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சினிமா மேல இருக்கிற அந்த மோகத்தாலையும் தலைவர் படம் அப்படின்றதுனாலையும் தன்னோட கிளாஸ் பசங்க ஏன் ஸ்கூல்ல இருக்கிற அந்த டீச்சர்ஸ் போது கொண்டுமே அவனுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம சினிமாக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கிற டீச்சருக்கு ஸ்கூலுக்கே பாம்பு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மர்மமான குரல்ல பேசி ஸ்கூலுக்கே லீவோட வச்சு அவங்க எல்லாத்தையுமே சினிமாக்கு கூட்ட போனவர் தான் நம்ம ஹீரோ. ஸ்கூல்ல நாம நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சு நம்மளையே பார்த்து எழுதுற ஒரு ஜீவன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து எழுதி ஒரு மொக்கம் வாங்கினா ஒரு கூட இருக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு. சுமாரா படிச்சதுனால நம்ம ஹீரோ ஜஸ்ட் பாஸ் மட்டும் தான் ஆகுறாரு. அவங்க அம்மாவும் போட்டு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் அவங்க அப்பாவும் சரி விடு நடக்கிறது என்னன்னு பாத்துக்கலாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோக்கு ஆறுதலும் சொல்றாரு. தம்பியோட ஆசை நிறைவேறணும் அப்படின்ற நினைப்போட அக்காவும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம ஹீரோக்கு அப்பாவும் அக்காவும் சப்போர்ட்டா இருந்தாலும் அம்மா மட்டும் எப்பவுமே திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அம்மா கிட்ட போய்கிட்டு அம்மா இந்த மாதிரி எனக்கு இன்ஜினியரிங் எல்லாம் பிடிக்காதுமா, நான் எனக்கு சினிமா மேலதான் ரொம்ப ஆர்வமா இருக்கு, நான் விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ண போறேன் அப்படின்னு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட எரியற நெருப்புல இவன் மேற்கொண்டு எண்ணெயும் ஊத்துறான். என்னதான் நம்ம ஹீரோவோட அப்பாவும் அது மட்டும் இல்லாம அவங்க அக்காவும் ஹீரோக்கு சப்போர்ட்டா இருந்தாலுமே நம்ம ஹீரோவோட அம்மா எப்பவுமே அவனை திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்லி அவங்க அம்மா கேட்காம அவனை இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னடா பண்றது வேற வழி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவரும் படிக்க வராரு. நம்ம ஹீரோவோட அப்பாவும் அவனை பீச்சுக்கு அடிக்கடி கூட்டு போறாரு. கூட்டு போனது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட சேர்ந்து போட்டோ எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம கவினை நிக்க வச்சுட்டு ஹீரோவோட அப்பாவும் அவனை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோவோட அப்பா ஒரு போட்டோகிராஃபர். அப்பா போட்டோவை காட்டுங்க அப்படின்னு சொல்ல நான் இப்போதைக்கு காமிக்க மாட்டேன், உனக்கு நேரம் வரும்போது காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவும் அந்த போட்டோவை காமிக்க மாட்டாரு. ஒரு பக்கம் காலேஜ்ல இப்பவும் போய்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ செகண்ட் இயர் படிக்கிறாரு. அந்த டயத்துல தான் அந்த காலேஜுக்கு மீரா அப்படின்ற பொண்ணும் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுது. அந்த பொண்ணும் நம்ம பஸ்ல நம்ம ஹீரோவோட பக்கத்துல உட்கார அந்த ஹீரோவும் அந்த பொண்ணை பாக்குறாரு. பார்த்தோன்னே லவ் வந்துருச்சு போல. காலேஜ்ல கல்ச்சரல்ஸ்ல தன்னோட பாட்டு பாடுற திறமையை வச்சு மீராவை கரெக்ட் பண்ண பாக்குறாரு நம்ம ஹீரோ. அந்த டயத்துல அந்த காலேஜ்ல இருக்கிற சீனியரும் நம்ம ஹீரோவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கோவப்பட்டுட்டு சீனியரை ஃபுல்லாமே சண்டை போட்டுருந்தாரு. அங்க இருக்கிற பிரின்சிபலும் சரி உங்க அப்பா நீ நாளைக்கு கூட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்றாரு. காலேஜ் நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட உங்க பையன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோட அப்பாவும் எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவும் அங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிருந்தாரு. இப்படி எந்த தப்பு பண்ணாலுமே நம்ம ஹீரோக்கு அவங்களோட அப்பா எப்பவுமே சப்போர்ட்டா தான் இருப்பாரு. அந்த டயத்துல தான் நம்ம மீராவும் நம்ம ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மீராவோட அண்ணன் இருப்பான் பாத்தீங்களா, அதாவது நம்ம ஹீரோ அடிச்சு மண்டையை உடைச்சிருப்பார்ல ஒருத்தன், அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மீராவோட அண்ணன் தான். நம்ம மீராவும் ஹீரோவோட கண்ணத்துல பலார்னு ஒரு அடி அடிச்சுட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ அடிச்சதை பார்த்துட்டு அங்க பக்கத்துல இருந்த லேடிஸும் நீ ஏன் கண்ணத்துல எவ்வளவு பொண்ணுங்க அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு நம்ம மீராவும் அவன் ஒன்னும் அவ்வளவு அழகெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நம்ம மீரா வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம ஏன் அவங்க ரூமுக்கே போயிட்டு நம்ம மீராவை மன்னிப்பு கேட்க வச்சிருந்தாங்க. அந்த சீனோட எண்டில் அவங்கள இம்ப்ரெஸும் பண்ணியிருந்தாரு நம்ம ஹீரோ. டைம் கிடைக்கும் போதெல்லாம் சினிமா சான்ஸை தேடி பாவம் பையனும் ஏறாத ஆபீஸ் இல்ல, எந்த ஒரு சான்ஸுமே கிடைக்கல. நம்ம மீராவை ஒருத்தர் தப்பா போட்டோ எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவனை போட்டு அடி பொழந்துருந்தாரு. அதனால காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் அவங்க 2 பேர்த்தையுமே சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அறகுறையா ட்ரெஸ்ஸை போட்டு லேடிஸ் எல்லாம் அப்படி ஆடுறதுனால தான் பசங்க இந்த மாதிரி தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜோட டீனும் இனிமேல் லேடிஸ் கல்ச்சரல்ஸ்ல இந்த மாதிரி ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல்ஸையும் போட்டுருந்தாரு. தனக்கும் ஒரு நல்லது நடக்க மாட்டேது, அது மட்டும் இல்லாம தன்னாலையும் ஒரு நல்லது நடக்க மாட்டேதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் ரொம்ப கவலையில இருந்துகிட்டு இருக்காரு. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோவோட அப்பா இந்த மாதிரி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க டயத்துல அந்த பையன் உன்னோட மூஞ்சில குத்திட்டானா உன்னோட ஹீரோ வாழ்க்கையை வேஸ்டா பேருமாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோக்கு புத்திமுதியை சொல்லிக்கிட்டு இருக்காரு. தெளிவான நம்ம ஹீரோவும் காலேஜ்ல அந்த டீன் சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, ஆல்ரெடி இந்த மாதிரி பொண்ணுங்க எதுவுமே ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. நம்ம ஹீரோவும் அந்த கல்ச்சரலுக்கு போனது மட்டும் இல்லாம வேணுக்குனே பொம்பளை ட்ரெஸ் போட்டு அங்க டான்ஸ் ஆடினது மட்டும் இல்லாம நம்ம டீனையும் நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பொண்ணுங்களை இப்படி அடக்கி ஒடுக்கிறதுல இருந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்க இருக்கிற லேடிஸ் ஃபுல்லாமே ஸ்டேஜுக்கு வர வச்சு அவங்களே டான்ஸ் ஆட சொல்றாரு. அதுலயே நம்ம ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆகி அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு நாள் ஹீரோவும் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த படத்துல நடிச்ச ஒரு காமெடி ஆக்டர்கிட்ட அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பைக்ல போனது மட்டும் இல்லாம அவரோட காரையை மறைச்சிட்டு இந்த மாதிரி எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற காமெடி ஆக்டர்கிட்டையும் கேட்கிறாரு. அந்த காமெடி ஆக்டரும் இந்த மாதிரி ஆரம்ப காலத்துல எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு யாருமே இல்லப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசியில ஒரு நம்பரையும் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ அந்த ஆடிஷனுக்கு போறாரு. ஆடிஷன்ல எப்படியும் நம்ம ஹீரோவும் செலக்ட் ஆயிருந்தாரு. அவங்களும் நம்ம ஹீரோவுக்கு நாளைக்கு கால் பண்ணி எப்ப வரணும் அப்படின்னு சொல்றோம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவையும் அங்க இருந்து அமுச்சு வைக்கிறாங்க. இந்த கதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்மார்ட் போன்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ₹1 காயின்ல கால் பண்ணுவாங்க பத்தியா, அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இந்த கதையை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் எப்படியாச்சும் நம்மள கால் பண்ணி கூப்பிட்டுருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு
வச்சுக்கிட்டு அவங்க மாமா கடையில காலையில இருந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. போனும் வரவே இல்லை. அந்த கடைக்கு வந்த நம்ம ஹீரோவோட அப்பாவும் சரி வா நம்ம அடுத்து பாத்துக்கலாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவையும் அங்க இருந்து கூட்டு போறாரு. நம்ம ஹீரோவும் மீராவும் லவ் பண்ற விஷயம் வந்துட்டு அவனோட அண்ணனுக்கு வந்து தெரிஞ்சிருது. அவன் அண்ணனும் அவங்களோட அடியாளங்கள்லாம் கூட்டு போய்கிட்டு இவனை வந்து இன்னைக்கு அடி வளர்க்கணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட்டு போய்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அவங்களை அடிக்க போற டயத்துல நம்ம ஹீரோவோட அப்பா சொன்னது ஞாபகம் வருது. ஒரு நடிகர்களுக்கு வந்து மூஞ்சி தாண்டா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவார் பாத்தீங்களா. அது ஞாபகம் வந்துற இவரும் ஹெல்மெட் தலையில அடைஞ்சிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடி வெளுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த ஹெல்மெட் கீழே விழுந்துற அந்த மூஞ்சியை காப்பாத்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையை வச்சு மூஞ்சியை மறைக்க அங்க இருக்கிற ஆளுங்க ஃபுல்லாமே அவர் உடம்பு ஃபுல்லாமே ரொம்ப கொடூரமா தாக்கிடுறாங்க. அடுத்த நாள் இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய அவங்களும் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு போறாங்க. மீரா வீட்டுக்கு போனது நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட பாட்டியும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. மீராவும் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ஆறுதலா பார்த்து இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே போய்கிட்டு இருக்க. அப்படித்தான் ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்துட்டு பாம்பேல இருக்கிற அந்த பிலிம் ஸ்கூல்ல வந்து அப்ளை பண்ணியிருப்பாரு. அதுவும் அவருக்கு வந்து கிடைச்சிருது. அங்க பாம்பே போறதுக்கு பணம் வேணும்ல, அதனால நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட பணம் கேட்டிருப்பாரு. நம்ம ஹீரோவோட அப்பாவும் போட்டோகிராஃப்லாம் எடுத்து கொஞ்சம் பணமும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மாவும் நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி பாரு அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாம உங்க அக்காக்கு வந்து கல்யாணமே ஆகாம இருந்துகிட்டு இருக்கு சொல்லிக்கிட்டு அவங்களும் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சரி உனக்கு வந்து பைசா தானடா வேணும், இந்த என் தாலி கொடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை கையில கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன போட்டுறதுன்னு தெரியாம அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றாரு. அதுலயும் சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியல. அப்பதான் நம்ம ஹீரோவும் தன்னோட கதையை பத்தி அவர்கிட்ட சொல்றாரு. அங்க இருக்கிற அந்த இன்டர்வியூ எடுக்கிற ஆளும் நானும் இந்த மாதிரி கிக் பாக்ஸர் ஆகணும்னு சொல்லி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா எதுவுமே நடக்கல, நீயாச்சும் உன்னோட வாழ்க்கையில வந்து ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் தன்னோட கையில இருந்த கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோக்கு பணம் கிடைச்சதுனால நம்ம ஹீரோவோட அப்பா அக்கா அது மட்டும் இல்லாம பாட்டி எல்லாருமே நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு தெரியாம அவர் வந்து பாம்பேக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. பாம்பேக்கு போய் இறங்குனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பிலிம் இன்ஸ்டியூட்டை எப்படியோ கண்டுபிடிச்சு ஒரு வழியா உள்ள வந்து சேர்ந்தா அந்த இன்ஸ்டியூட்ல ஆளுங்களும் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற சாரும் அங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சில இன்ட்ரோலாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அப்பதான் அங்க இருக்கிற சாரும் யார் ஃபர்ஸ்ட் நடிக்க வரீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போயிட்டு நடிக்க ஆரம்பிக்காரு. மறுபடியும் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவரு சோர்வா இருந்தாரு. சரி உனக்கு வந்து நடிப்பு வரல, நீ வந்து சைட்ல போய் நின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ற ஆக்டிங் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாரு தனக்கு வந்து நடிப்பு வந்து சுத்தமா வரல அப்படின்றத. அந்த சாரும் உன்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்புற டயத்துல நம்ம ஹீரோ அங்க போனது மட்டும் இல்லாம சார் இன்னொரு சான்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு வந்து நடிப்பு சுத்தமா வராது, நீ வந்து உங்க ஊருக்கு திரும்பி போயிருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அந்த சார்ட்ட பேசிட்டு வர டயத்துல அவரோட பர்சையும் பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போயிருந்தாங்க. பைசா இல்லாம என்ன பண்றது தெரியாம அவரு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி நம்ம ஊருக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற டெலிஃபோன் பூத்துல போய்கிட்டு அவங்க வீட்டுக்கு காலும் பண்றாரு. அந்த அவங்க அம்மா போன் எடுத்தது மட்டும் இல்லாம அவங்க அம்மாட்ட வந்துட்டு நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்டையும் கொடுக்குறாங்க. அவங்க அப்பாட்ட வந்துட்டு அங்க நடந்ததை ஃபுல்லாமே சொல்றாரு. அவங்க அப்பாவும் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு தான் நீ மறுபடியும் இன்னும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீ இன்னும் நிறைய பக்குவப்படணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் நீ அந்த இன்ஸ்டியூட்ல சேர்ந்து நல்லா படிச்சுட்டு அங்க எல்லாமே கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீ மறுபடியும் வரணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் போனை வைக்கிறாரு. நம்ம ஹீரோவோட கையில இப்ப பைசாவும் இல்ல. சரி என்னடா பண்றதுன்னு தெரியாம அவரு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் அங்க இருக்கிற ஒரு பெரியவர் வந்துட்டு தன்னோட வயசான காலத்திலயும் ஒரு பேனா வித்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஹீரோவும் அவருக்கு பேனாலாம் வித்து கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த பைசாவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த இன்ஸ்டியூட்ல போயிட்டு அந்த சார் எப்படியாச்சும் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த சார் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து கண்டுக்கிடவே மாட்டாரு. அப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்க நம்ம அந்த பேனா வைக்கிற தாத்தாவும் இறந்து போயிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் அடக்கம் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் அவரோட அசியையும் அங்க கரைக்கிறாரு. சாப்பாடே வழி இல்லாம இருந்துகிட்டு கிடையத்துல பசி ரொம்ப அதிகமா இருக்க இடத்துல அங்க இருக்கிற லேடி ஒருத்தவங்க அவங்களுக்கு சாப்பாடும் கொடுக்குறாங்க. அவரோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த லேடியும் அவங்களுக்கு வந்து தங்குறது இடமும் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் அங்க சின்ன சின்ன வேலையும் பார்த்துக்கிட்டு அந்த சாருக்காண்டி வெயிட் பண்றது அப்படின்னு கொஞ்சமா நாட்களும் ஓட ஆரம்பிக்கிறது. ஒரு நாள் நம்ம ஹீரோ வெயிட் பண்றத பார்த்துட்டு அங்க இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போறாரு அந்த சாரு. நான் உன்னைய ரிஜெக்ட் பண்ணாலும் நீ வந்து உன்னைய ரிஜெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுதான் உங்ககிட்ட என்னை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வர சொல்றாரு அந்த சாரு. நம்ம ஹீரோவும் அந்த இன்ஸ்டியூட்ல கொஞ்சமா நடிப்பும் கத்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தன்னோட ஃபேஷனுக்காண்டி நம்ம ஹீரோவும் பாம்பே வந்திருப்பாரு பாத்தீங்களா. நம்ம மீராவும் ஹீரோவை தேடி பாம்பே வந்திருந்தாங்க. பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸை கேள்விப்பட்டு நம்ம ஹீரோவும் ஊருக்கு வந்திருப்பாரு. அந்த இடத்துல தான் அவருக்கு ஒரு படத்துல நடிக்க ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இந்த நியூஸை கேள்விப்பட்டு நம்ம ஹீரோவோட குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த பிலிம்ல நடிக்கிறதுக்காண்டி நம்ம ஹீரோவும் ரொம்ப ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஒரு நாள் நைட்டு அவங்க அப்பா கிட்ட பவர்ஃபுல்லான டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவும் ஏன் சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட குடும்பமும் சந்தோஷமா நம்ம ஹீரோவை அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு துரதிருஷ்டமா என்னமோ தெரியல, அவரு போன கார் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி அவரும் பலத்தை அடிபட்டு அவர் ஐசியூல சேர்த்துருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் வெளியே ஹீரோவோட குடும்பம் மீரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அவ்வளவு மயக்கத்திலேயும் நம்ம ஹீரோ அவங்க சின்ன வயசுல சொல்லி கொடுத்த பாரதியார் வரிகளையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்ச நாள் போக நம்ம ஹீரோவோட உடம்பும் சரியாக ஆரம்பிக்குது. அந்த ஆக்சிடென்ட்னால நம்ம ஹீரோவோட மூஞ்சியில ரொம்ப பலமா அடிபட்டுருது. அதனால நம்ம ஹீரோவும் அந்த மூஞ்சியை கண்ணாடியில பார்த்தது மட்டும் இல்லாம ஒரு நடிகனுக்கு தேவையானதே அந்த மூஞ்சி மட்டும்தான், அதனால தன்னோட மூஞ்சி இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் கதறி அழுதுகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா அது மட்டும் இல்லாம அந்த அக்கா எல்லாருமே நம்ம ஹீரோவையும் கொஞ்சம் ஆறுதல் படுத்துறாங்க.
கொஞ்சம் கொஞ்சமா தன்னை வந்து தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிருந்தாரு நம்ம ஹீரோ. மீரா வந்தா கூட சரியா பேசுறது இல்ல. கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த நம்ம ஹீரோவும் நம்ம மீரா கூட சேர்ந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக ஆரம்பிக்கிறாரு. முன்ன இருந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் கூட கொஞ்சம் நெருக்கமாவும் இருக்க மாட்டாரு. நம்ம ஹீரோவோட அக்காவுக்கும் மேரேஜ் நடக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ நடிக்க வேண்டிய படத்துல வேற ஒருத்தர் நடிச்சு அந்த படமும் வெளியாகுது. இப்படி நம்ம ஹீரோவை தவிர எல்லாமே நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவும் தன்னோட முகத்துல ஏற்பட்ட அந்த தழும்பு நினைச்சு அவரு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் அந்த யூஎஸ்ல கிடைச்ச அந்த ஜாபையும் கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீராவும் எவ்வளவோ நம்ம ஹீரோவை மாத்த பாக்குறாங்க. ஆனா ஹீரோ மாறுற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துல நம்ம மீராவும் சரி நம்ம வந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நம்ம மீராவோட எண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி தான் கூட ரொமான்ஸா இருக்க மாட்டான் அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோ என்ன நினைச்சிருப்பாரு பாத்தீங்கன்னா தன்னை மூஞ்சில ஏற்பட்ட அந்த தழும்புனால தான் அவன் கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட அப்பாவும் தன்னோட பையனுக்கு இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவரு ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட மாமா கூட சேர்ந்து தான் அவங்க அப்பாவும் சரக்கடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோவோட அப்பாவும் அவரு ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. ஆனா தன்னோட குடும்ப சூழ்நிலையால அவர் வந்து போட்டோகிராஃபரா மாறி இருப்பாரு. தன்னோட ஆசைனால தான் தன்னோட பையன் வந்து இந்த மாதிரி நிலைமைக்கு மாறிட்டானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இதை எல்லாமே நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அவங்க அப்பாவையும் கீழே கூட்டு போறாரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோவை அங்க காலேஜுக்கு கூட்டு போறாங்க. இங்க ஏன்டா என்னைய கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவர் சமாதானப்படுத்தி அங்க காலேஜுக்குள்ள கூட்டு போறாங்க. அவங்க கூட படிச்ச கிளாஸ்மேட் ஒருத்தி அவங்களோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க. அதை மீரா கூட பிரிஞ்சது வந்து அந்த பொண்ணுக்கு தெரியாது. நம்ம ஹீரோவும் கோவம் அடைஞ்சு அங்க இருந்து வந்துருந்தாரு. அந்த டயத்துல தான் நம்ம மீராட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி நான் உனக்காண்டி ஒரு இடத்துல காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அங்க போய் பாக்குறாரு. ஆனா அங்க வந்து நம்ம மீரா இல்ல, வேற ஒரு பொண்ணு தான் இருக்குது. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை காலேஜ்ல இருந்து ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோவும் காலேஜ் டயத்துல வந்து லேடி கட்ட போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு பாத்தீங்களா. அந்த டயத்துல ஒரு உள்ளாடைய கலட்டி கீழே போட்டிருப்பாரு. அந்த உள்ளாடைய வந்து இந்த லேடி தான் எடுத்து வச்சிருப்பாங்க. ட்ரெஸ் அவங்ககிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்களும் வெக்கப்பட்டு அங்க இருந்து ஓடி இருந்தாங்க. அதுக்கடுத்த நாள் அந்த பொண்ணு ஹீரோவோட வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம தான் கொடுத்தது திரும்பி கொடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோட அம்மாவும் என்னதுடா அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு ஒண்ணு தெரியாம அதெல்லாம் ஒண்ணு இல்லமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் எங்கேயாவது தனிமையா போகும்போது நம்ம அந்த பொண்ணு அங்க உள்ள போனது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேர்ல நம்ம நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை திட்டி விட்டுருந்தாரு. அப்பதான் அந்த பொண்ணு சொல்லுது, நீ வந்துட்டு காலேஜ் டேத்துல வந்துட்டு நீ வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்த பாத்தியா பொண்ணுங்களை பத்தி. அந்த டேத்துல வந்து நான் தற்கொலை பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னோட ஸ்பீச்சை கேட்டுதான் நான் வந்து அந்த முடிவுல வந்து வெளியே வந்தேன். அப்பதான் அந்த பொண்ணு எங்க அப்பா வந்து ரொம்ப குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதனால எங்க அம்மாவை போட்டு அடிப்பாங்க. என்னோட தம்பியும் நானும் ரொம்ப உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். ஒரு கட்டத்துல எங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து என்னைய அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் சரி நான் வந்து இறந்து போலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க கொடுத்த ஸ்பீச்னால நான் வந்து இப்போ வந்து உயிரோட இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த நிலைமையில இருந்து வெளியே வந்தது மட்டும் இல்லாம கொஞ்சம் ரன்னிங் அப்படின்னு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. சின்ன சின்ன படத்தில் நடிக்கிறதுக்கான சான்ஸும் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு படத்துல நடிக்க போற டயத்துல அவருக்கு வந்துட்டு அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்துட்டு இல்ல உன் மூஞ்சில இருந்து அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அவரே திட்டி விட்டுருந்தாரு. சரி அதுக்கப்புறம் நான் தானே படம் எடுக்க போவேன், அதுக்கப்புறம் உன்னைய பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அதுக்கப்புறம் போறாரு. அதுக்கப்புறம் அங்க கிடைச்ச பேட்டா காசு வச்சு அவங்க அம்மாவுக்கு ஒரு புடவையை வாங்கி கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. அந்த பொண்ணு அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா, அதை வந்து ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். ஹீரோவும் அந்த ஹீரோயின் வீட்டுக்கு போறாரு. அந்த ஹீரோயின் வந்து இப்போ வந்து அவங்க பாட்டி கூட தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற பாட்டியும் நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு இவன் நல்ல பையனா சொல்லிட்டு கொஞ்சம் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு இவன் நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டையும் சொல்றாங்க. நடிச்ச அந்த படத்துக்கு நம்ம ஹீரோயினும் போறாங்க. போனது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கிற கூட்டத்துல வந்து ஒருத்தரா தான் நிற்பாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் அலப்பறம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவும் எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம கொஞ்சம் வீட்டுக்கு வாமான்னு சொல்ல ஹீரோயினும் பதறி அடிச்சு வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்க அப்பா வந்து நல்லா தான் இருந்துகிட்டு இருக்காரு. இல்லம்மா வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேர் பண்ணணும், வெளியே கொடுத்த வேலைக்கு ஆகாது, நீயே ரிப்பேர் பண்ணிருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல அவங்க அம்மாவை பத்தி பேச்சு வருது. இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் அந்த ஹீரோயின் அடிக்க போற இடத்துல நம்ம ஹீரோ அவங்க கையை பிடிச்சது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்துட்டு கொஞ்சம் ரொமான்ஸா பேசிக்கிட்டு இருக்காரு. இதுல இருந்தே தெரியுது நம்ம ஹீரோக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத. இவங்க ரெண்டு பேருமே அப்படியே கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டயத்துல தான் நம்ம மீரா வந்து எனக்கு வந்து கல்யாணம் சொல்லிக்கிட்டு ஒரு இன்விடேஷன் கொடுக்க அந்த டயத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூட்டு போனது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுத்துட்டு அங்க இருந்து வர்றாங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவோட குடும்பத்தோட சேர்ந்துட்டு கொஞ்சம் நல்லா பழகிக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ கூட சேர்ந்து கல்யாணமும் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினும் வேலைக்கு போனது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட பேஷனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி சின்ன சிறுசுங்க கொஞ்சம் தனி கொடுத்து வைக்கலாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட ஃபேமிலி நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட போய்கிட்டு நீ இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக மாட்டியா, என் பொண்ணு தான் வேலைக்கு போய்கிட்டு இந்த குடும்பத்தை வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ற. நம்ம ஹீரோக்கு இது வந்து கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமா போயிருது. வாடகை கட்ட முடியாத பிரச்சனை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோயினும் சரி அதை நான் பாத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம சரி இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பாவோட வாடகை கட்டணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்க வர அவங்க அம்மா தான் அப்பதான் உண்மையை சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உன்னோட அக்கா வந்துட்டு உங்க அப்பாவோட ஆபரேஷனுக்கு வந்து பணம்லாம் கொடுக்கலடா, உன்னோட ஒய்ஃப் தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நம்ம குடும்பத்துக்காண்டி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு ஒரு பக்கம் மனசுல வந்து வருந்திக்கிட்டு இருக்காரு. இப்படி குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்துக்கிறாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க இடத்துல அவரோட பைக்கும் ரிப்பேர் ஆகி போயிருது. அந்த டயத்துல அங்க ஒரு ஆள் வந்து ஐஸ்கிரீம் ஊத்திக்கிட்டு இருக்காரு.
அது யாருன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு பார்த்தீங்களா, ஒரு காமெடி ஆக்டர், அவர் தான் அது. அவரை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை இங்கே என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அந்த காமெடி ஆக்டரும் இந்த மாதிரி கொஞ்ச நாள் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னோட வாய்ப்புகள் எல்லாமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த சினிமாவில் திறமையும் தாண்டி வேற ஏதோ ஒன்று தேவைப்படுதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நான் வந்து வேலைக்கு போய் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முதல்ல வந்து ஹீரோயின் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கண்டி சரி உங்க விருப்பங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் ஒரு கம்பெனில சேர்றாரு. ஒரு ஆபீஸ் மேனா ஒரு குடும்பஸ்தனா மறுபடியும் மாற ஆரம்பிக்காரு. சீக்கிரமாவே பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டையும் நம்ம ஹீரோ வாங்குறாரு. சினிமாவோட அவார்டு வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னோட ஆபீஸ்ல அவார்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காரு. மற்றவங்களுக்காண்டி நான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற எண்ணமும் நம்ம ஹீரோவுக்கு அப்பதான் தோணுது. அதே எண்ணத்தோட தன்னோட டெலிஃபோன் பூத் நடத்துற தன்னோட மாமா கிட்ட வந்து சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட மாமாவும் அவனை எப்பவுமே ஹீரோன்னு சொல்லி தான் கூப்பிடுவாரு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் அவனோட பேர் சொல்ல நம்ம ஹீரோவும் இல்ல நீங்க வந்து என்ன ஹீரோனே சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு புதுசா ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க குடி வர்றதுக்காண்டி கொஞ்சம் ப்ரிப்பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பணமும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் வழக்கம் போல ஆபீஸுக்கு போனா அங்க ஒரு ஷூட்டிங்கும் நடந்துகிட்டு இருக்கு. மத்தவங்க எல்லாம் ஷூட்டிங் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அங்க ஷூட்டிங் பார்க்க போக மாட்டாரு. நடிக்க வேண்டிய ஒரு ஆக்டர் வராதனால அங்க இருக்கிற டைரக்டரும் சரி உங்க கம்பெனில யாராவது ஒருத்தங்களை வந்து நடிக்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஹெட்டு சொல்றாங்க. அந்த ஹெட்டும் அங்க இருக்கிற மேனேஜர்ட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நடிக்க தெரியுமா அப்படின்னு கேட்க அவரும் கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டே இல்ல எனக்கு வந்து தெரியாது, வேற ஒரு பையனை கூப்பிடுறேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்டையும் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் முதல்ல வந்து ஒத்துக்கல. அதுக்கப்புறம் தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு சரி நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. நம்ம ஹீரோ நடிக்க ஒத்துக்கிட்ட விஷயத்த அங்க இருக்கிற மேனேஜர் அவங்க ஹெட்டுக்கிட்ட போய் சொல்ல அவனுக்கு ஆல்ரெடி மூஞ்சில ஃபுல்லா தழும்பா இருக்கு, அவன் நடிச்சா நல்லா இருக்குமா சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த ஹெட்டும் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல அந்த மைக் வந்து ஆன்ல இருக்கும். அதனால அந்த விஷயம் அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே கேட்டுரும். என்னைய நடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சண்டைக்கு போய்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னை நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் எங்கேயா அந்த டைரக்டர் எங்கேயா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க டைரக்டரா இருக்குது யாரும் பாத்தீங்கன்னா ஒரு கடத்துல ஒரு அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து திட்டிடுவாரு பாத்தீங்களா, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அதுக்கப்புறம் என்னோட மூஞ்சினால தான் நீ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கியா, இது வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்னால நடந்தது, இந்த மூஞ்சி வந்து எல்லாருமே பாப்பீங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் கோவத்துல கத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்துருந்தாரு. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன் மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆகி கண்ணத்துல பலாருன்னு ஒரு அடி அடிச்சிருந்தாரு. நீ வந்து என்னை மாத்திட்டே நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் வந்து ஆனா மாறவே இல்லை, நான் எப்பவும் போலதான் இருந்துகிட்டு இருக்கேன், நீ வந்து என்னை விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவோட விருப்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்களோட பாட்டி வீட்டுக்கே போயிருந்தாங்க. நீ வந்துட்டு இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவும் நம்ம ஹீரோவை திட்டிக்கிட்டு இருக்காரு. நீ வந்து தோத்து போயிட்டடா, நீ இன்னும் அப்படியே தான் இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோவும் தன்னோட வாழ்க்கை மட்டும் இல்லாம தன்னோட மனைவியா வாழ்க்கையும் தான் தான் அழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் நம்ம ஹீரோயினை விட்டு பிரியணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோவோட அப்பாவும் நீ எப்போ கண்ணாடியை பாக்குறத நிறுத்தினியோ அப்பவே நீ வந்து தோத்து போயிட்டடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஃபுல்லாமே ஒரு போட்டோ எடுத்து வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அவரோட பீச்ல எல்லாம் போறது எல்லாமே அந்த போட்டோவை வந்து ஒரு ஆல்பமா வந்து நம்ம அப்பா வந்து போட்டு வச்சிருப்பாரு. அதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட காமிக்கிறாரு. அப்பதான் அவங்களோட அப்பாவும் நீ இதே மாதிரி இல்லாம வாழ்க்கையிலையும் இந்த சினிமாலையும் ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போறாரு. நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற அந்த ஆல்பத்தெல்லாம் பார்த்தது மட்டும் இல்லாம அவரு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா மறுபடியும் கண்ணாடியே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட மனநிலைமையுமே மாத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து கர்ப்பமா இருந்திருப்பாங்க போல, அந்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அங்க இருக்கிற டாக்டரும் எப்பவுமே அவங்க கூட ஒரு ஆள் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டையும் சொல்றாங்க. ஹீரோவும் நம்ம வெற்றிமாறன் கிட்ட ஆடிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் நடிக்க ஆரம்பிக்காரு. நடிச்சது மட்டும் இல்லாம நம்ம வெற்றிமாறனும் அவரை செலக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ தான் ஆடிஷன்ல நம்ம ஹீரோவும் நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதை வந்து நம்ம வெற்றிமாறன் பார்த்துட்டு அவனோட நடிப்பை இம்ப்ரெஸ் ஆகி அவனை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய நம்ம ஹீரோவும் அந்த விஷயம் தெரிஞ்சு அவரும் நம்ம சந்தோஷத்தோட உச்சிக்கே போயிருந்தாரு. அவரு மூஞ்சில இருக்கிற காயத்தை வெற்றிமாறன் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஹீரோவும் வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு எதுவுமே சொல்லாம டைரக்டா நம்ம வெற்றிமாறன் ஆபீஸுக்கே போறாரு. அவரு எடுத்த அந்த படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாமே அங்க இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருக்காரு. இவரு நம்ம வெற்றிமாறனை பார்க்க போற இடத்துல நம்ம ஹீரோயினோட பாட்டியும் கால் பண்றாங்க, சொல்றாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க போக வாங்க போகவான முடிவு பண்ணி கடைசியில தன்னோட மனைவி தான் முக்கியம் சொல்லிட்டு அவரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. வேற ஏதோ ஒரு பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோவும் அங்க போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் போகும்போது தான் அவருக்கு தெரியுது நம்ம ஹீரோயின் கர்ப்பமா இருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியுது. கடவுளையே கும்பிடாத ஹீரோ தன்னோட ஒய்ஃபுக்காண்டி கடவுளையும் கும்பிட ஆரம்பிக்காரு. இப்பதான் டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு நர்ஸ் வந்து சொல்ல நம்ம ஹீரோவும் போனது மட்டும் இல்லாம நான் வந்து உன்னை விட்டு போயிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. ஒரு வழியா நம்ம ஹீரோயினை மட்டும் காப்பாற்ற முடியல, ஆனா அவங்களோட குழந்தைய மட்டும் காப்பாத்திருந்தாங்க. அவருக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறகுது. அந்த பெண் குழந்தைய அங்க இருக்கிற நர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் அவர் அந்த குழந்தையோட மூஞ்சியை பார்த்துட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அப்பதான் கட் அப்படின்ற ஒரு வாய்ஸும் கேக்குது. அப்பதான் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட முகத்துல எந்த ஒரு தழும்புமே இல்லாம இருக்குது. இது வந்து ஒரு மூவி ஆக்டிங். அப்படியே கட் பண்ணி சில வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவும் நம்ம ஹீரோ போட்டோ எடுத்த மாதிரி அங்க இருக்கிற ஒரு குட்டி பொண்ணையும் அந்த அடியர்களுக்கு நடுவில் போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் அங்க வந்த மக்கள் எல்லாருமே அவரை பார்த்துட்டு நீங்க வந்து கலையோட அப்பா தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு கூட செல்ஃபி எடுத்துட்டு போவாங்க.
அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினும் அந்த குட்டி பாப்பா கூட அங்க பீச்ல விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பிறந்த அந்த குழந்தை தான். மற்ற ஆக்டரோட போட்டோவை பீச்சில் வச்சு போட்டோ எடுக்கிற மாதிரி இப்போ ஹீரோவோட போட்டோவை வச்சு போட்டோ எடுக்கிற மாதிரி அவர் வந்து மிகப்பெரிய ஆளா வளர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.